என்னோடய ஸ்டைலில் ஒரு பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். பேன் வச்சுருக்கேன், கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காயட்டும். ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்துட்டு நல்லா கழுவி மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா இது ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் அந்த வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் உப்பு போடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெப்பர் ஜாஸ்தி போடுறதுனால இது கம்மியாக போட்டிருக்கேன். இந்த பொடியெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா பரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு பெப்பர் எடுத்து இந்த மாதிரி கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தண்ணியே இது வரைக்கும் ஊற்றலை, ஆனால் அந்த சிக்கன் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கறி வேகிற அளவுக்கு. உப்பு நம்ம வந்துட்டு வெங்காயத்துக்கு மட்டும்தான் போட்டோம், சிக்கனுக்கு இன்னும் போடலை. இப்போ உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன், சிக்கனோ இல்லை வேறு ஏதாவது குழம்பு பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ ரீசெண்டாக ஒரு சேனலில் ஒரு ஹார்ட் டாக்டரோட இன்டர்வியூ நான் கேட்டேன். அதில் அவர் சொல்லியிருக்காரு, தேங்காய் வந்துட்டு பச்சையாக சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது இல்லாமல் மசாலாவில் அரைச்சி நம்ம போடும்போது உடம்புக்கு நல்லது. ஆனால் அது கொப்பரையாக மாறும்போது தான் அது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது ஃபேட்டு கொலஸ்ட்ரால் அப்படி மாறி நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இல்லை பிளட் வெசலில் கிளாட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் கேரளைட்ஸ் வந்துட்டு கேரளா பீப்புள் நிறைய தேங்காய் கன்சியூம் பண்ணுறாங்க. அப்போ அது ரிப்போர்ட்டில் சொல்லுது, இது நான் சொல்லலை, டேட்டாஸ் படி அங்கே தான் ஹார்ட் அட்டாக் வர்ற பீப்புள் வந்துட்டு ஜாஸ்தி இருக்காங்கன்னு. ஏன்னா அவங்க தேங்காய் எண்ணெயில் தான் நிறைய சமைப்பாங்க, தேங்காய் நிறைய எடுத்துக்குவாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் தேங்காய் எண்ணெய் தான் ப்ராப்ளம். கொப்பரையாக கன்வெர்ட் ஆகி அது எண்ணெயாக மாறும்போது தான், அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது தான் நம்ம ஹார்ட்டுக்கு அது ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. அதனால் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நம்ம தலைக்கு வைக்கிறதும் இல்லை குளிச்சதுக்கப்புறம் கால் கையெல்லாம் தேய்ச்சிட்டு, அதை நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக், அதனால் கால் கைக்கெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்ல ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்குது. ஆனால் நம்ம கன்சியூம் பண்ண வேண்டாம். குழம்பு அப்படியே சைட் பை சைட் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட செஞ்சு காட்டுறது பெப்பர் சிக்கன், இது சைடு வேற ஒரு அடுப்பில் சிக்கன் குழம்பு. சரி, இது ரெடி ஆயிடுச்சு. இது மல்லி இலை போட்டு மூடிடலாம்.
கறி இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. சிக்கனும் வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பெப்பரை பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, இதை நம்ம போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் ஸ்டவ்வில். நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் மல்லி இலை. அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக ஒரு பெப்பர் சிக்கன்.